பேஸ் வேரியேஷன் நம்ம பவுலிங்ல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பேஸை எப்படிலாம் வேரி பண்ணலாம், ஸ்லோவர் பால்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, ஆஃப் கட்டர் நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சீம்ல இந்த மாதிரி நம்ம வந்து 2 விரலையும் இப்படி சேர்த்து வச்சு பிடிச்சிட்டு வருவோம். ஆஃப் கட்டர் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பால் ரிலீஸ் பண்றதுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடி இந்த விரலை மட்டும் ரைட் சைடில் நகட்டிட்டு ரிஸ்ட்டை இப்படி டர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் கட்டர். லெக் கட்டர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து பவுலிங் போட வரும்போது 2 விரலையும் சேர்த்து வச்ச மாதிரி சீம்ல பிடிச்சிட்டு வருவோம். ஜஸ்ட் பிஃபோர் ரிலீஸ் ஆஃப் த பால் அப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கரை லைட்டா நகட்டிட்டு ரிஸ்ட்டை லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லெக் கட்டர் போடும். பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோவர் பால், இது என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ இந்த பால் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோவர் பால் போடணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கிரிப்ல எந்த விதமான சேஞ்ச் பண்ண தேவையில்லை. உங்களோட ரிஸ்ட் பொசிஷன்ல மட்டும் ஒரு சின்னதை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஆர்ம் ஃப்ளோலையும் எந்த விதமான சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ அதை எப்படி டெலிவர் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ரிஸ்ட் பொசிஷன் வந்து யூஸ்வலா பால் போடும்போது நார்மல் பால் ரிலீஸ் பண்றதுக்கு உங்களோட ரிஸ்ட் பொசிஷன் இப்படி இருக்கும். அதே இது பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோவர் பால் ரிலீஸ் பண்றதுக்கு உங்களோட ரிஸ்ட் பொசிஷன் இப்படி இருக்கும். பால் ரிலீஸ் வந்து இப்படி இருக்கும், நார்மல் பாலுக்கு இப்படி இருக்கும்.